வயசான காலத்துல இருந்த ஒரு வாழ்வாதாரமும் இப்படி சதஞ்சு போனா அவங்களால என்ன செய்ய முடியும்? சத்தம் கேட்டு வெளியே வந்து பாடுறோம். வெளியே வர முடியல. சிவரெல்லாம் இடுக்கி காப்பாற்ற முடியல. வெளியே உள்ள பையனை பாயங்களுக்கு பயமா இருக்கு. கதை திறக்கினேன். வந்து கடற்கரையில இந்த சாப்பாடு அடிச்சு உடைச்சி ஒவ்வொருத்தரா இப்படி குனிஞ்சிட்டு கை பிடிச்சிட்டு எப்படி விட்டாங்க. திடீரென வீட்டின் மேல் விழுந்த ராட்சச புளிய மரத்தினால் கதியில் நிற்கும் முதிய தம்பதி. ஒரு உதவி விடுங்கய்யா, எந்த வசதியும் கட்ட கூட வீடு இல்லையா, எங்களுக்கு இடம் இல்லையா, பட்டாமண்ணு கிடையாது ஐயா. எங்க நேரம் எதுவும் கிடையாது. நாங்க மண்ணில் கோயில் மண்ணில் கட்டிக்கிட்டு எங்களுக்கு இந்த கெதியாயிருக்கு சொல்லியா. நீங்க பார்த்து கவர்மெண்ட் எங்களுக்கு எதிராக ஒரு உதவி பண்ணுங்க. தலையில் கை வைத்தபடி செய்வதறியாமல் தவிக்கும் துயரத்துக்கு ஒரு பதில் கிடைக்காதா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல திருநாவலூர் அப்படின்ற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்க ஒரு முதிய தம்பதி விறகடுப்புல கொஞ்சம் கொஞ்சமா டிஃபன் டீ இந்த மாதிரியா வச்சு வீட்டுக்கு பக்கத்திலேயே விறகடு போடக்கூடிய ஒரு சின்ன ஹோட்டல் வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் திடீர்னு அதிகாலையில பக்கத்துல இருக்கக்கூடிய புளிய மரம் ஒன்று இவங்களுடைய வீட்டின் மேலேயே அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு. நல்ல வேலையா காயமின்றி தப்பித்தாலோ அந்த அதிர்ச்சியும் நடுக்கமும் கொஞ்சம் கூட குறையாம பேசுறாங்க. தங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு அவங்க கண் கலங்கி கேட்டது நம்மளுடைய கண்கள்லயுமே கண்ணீர் வரவழை. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி சென்று அந்த புளிய மரத்தை அகற்றும் முயற்சியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தப்பட்டு இருக்கு. செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் பிரகல்யா ராஜ் டக்கர்ஸ், EV சார்ஜஸ் மதுரை, லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ் மற்றும் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்.